வணக்கம் நண்பர்களே, வாழ்த்துக்கள். நம்ம ஊர் நம்ம சேனல் சார்பாக இன்று நம்ம காண இருப்பது அருள்மிகு வனப்பேச்சியம்மன் கோவில் ஆலயத்தின் தல வரலாறும் வழிபாட்டு முறைகளும் பற்றி நாம் இங்கே காண இருக்கிறோம். வாங்க தரிசிக்கலாம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவிலிருந்து தேவதானம் ராஜபாளையம் குற்றாலம் செல்லக்கூடிய வழியில் தேவதானம் என்ற தளத்திலிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் சாஸ்தாங்கோயில் அணைக்கட்டு அருகே உள்ளது இந்த கோயில். இந்த கோயிலானது முகவூர் தெற்குத்தெரு இந்திரனார் உரைமுறை மகமை கமிட்டிக்கு பாத்தியப்பட்ட கோயில் அமைந்த ஸ்தலமாகும். இதில் என்ன சிறப்பாக இருக்குது அப்படின்னா, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆண்கள் மட்டுமே அன்னதான குருபூசை என்னும் மகா குருபூசை நடத்தக்கூடிய மிகப்பெரிய தனிச்சிறப்பு பெற்ற தலம் இந்த வனப்பேச்சியம்மன் குருபூசை திருவிழா. இந்த இடத்துல இந்த வனப்பேச்சியம்மன் அமைந்த இடம் 3வது ஸ்தலமாக சொல்லப்படுது. முதல் பார்த்திங்கன்னா திருவிளக்கம்பரம் சொல்லக்கூடிய பகுதியில் அடிவார தொடர்ச்சியில் பக்கத்திலே இருந்திருக்கு முதல் ஸ்தலமாக. 2வது நம்ம இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய சாஸ்தாங்கோயில் அணைக்கட்டு உள்பகுதியில் அந்த கோயில் 2வது ஸ்தலமாக அங்கே அமையப்பட்டிருக்கு. 3வது நீர்த்தக்க வந்ததுனால 3வது இந்த இடமாற்றம் செய்யப்பட்டு இப்போ சமீபத்தில் 10-15 ஆண்டுகள் உட்பட இங்கே புதிய கோயிலை எழுப்பி இங்கே வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கோயிலை திரும்பவும் சொல்கிறோம், ஆண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய தனிச்சிறப்பு பெற்ற ஆலயம் வனப்பேச்சியம்மன். வன தேவதை, வன வழிபாடு என்பதனால மக்கள் அதிகமாக பெண்களை யாரும் அழைச்சிட்டு வர்றதில்லை. ஆண்கள் மட்டுமே வருகை தந்து சிறப்பான ஒரு மகா பூஜை நடத்தி வழிபடுறாங்கன்றது காலத்தைய பழக்கமாகவும் இருந்து வருது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த வழிபாட்டு திருவிழாவானது இந்த ஆண்டு தை மாதம் 26, 27ஆம் தேதி, அதாவது சனி ஞாயிறு, பிப்ரவரி 8, 9ஆம் தேதியில் இந்த விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த கோயிலில் வனப்பேச்சி அம்மன் முதன்மை தெய்வமாகவும், விநாயகர், ஆனக்கர சுவாமி, தலமலை வீரன், கருப்பசுவாமி, ஐயனார், 7 சப்தகன்னிமார் தெய்வங்கள் இவங்கெல்லாம் இங்கிருந்து மக்களுக்கு அருளாசி வழங்குகிறாங்க. ஒரு முக்கியமான தகவல் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிற அந்த 3 ஆலமரமும் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு தல சிறப்புமே மிகச்சிறப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தனியாக ஒரு விதைப்பண்ணையிலேருந்து விதைக்கன்று வாங்கிட்டு வந்ததோ இல்லை இன்னொரு இடத்துல வளர்ந்ததை எடுத்து வச்சு வளர்க்கப்பட்டதோ இல்லை. இது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சாஸ்திரம் நீர்த்தகத்து உள்ளே இருந்த பழைய கோயிலில் இருந்த அந்த ஆரமரத்தின் விழுதுகளை எடுத்து கொண்டு இங்கே வச்சதுக்கப்புறம் தான் இந்த தலவிருட்சம் உருவானது. இது அப்படி ஒரு சிறப்பு வந்தது. இது அம்மனோட சக்தியின் வெளிப்பாடாக தான் இங்கே உள்ள மக்களும் நாங்களும் பார்க்குறோம், அதை வணங்குகிறோம். இங்கே நடக்கக்கூடிய மாபெரும் அன்னதான குருபூசை விழாவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 10-15 அடுப்புகள் போடப்பட்டிருக்குது, விரவுகள் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்குது. 10, 20 படி 25 படி வேகக்கூடிய பெரிய பெரிய அண்டாக்களில் சாப்பாடு ஆக்கி ஒரு குவியலாக்கி அதை பரிமாறக்கூடிய நிகழ்வு தான் இந்த மாபெரும் அன்னதான குருபூசை விழா. அப்படின்னா ஒவ்வொரு அடுப்புக்கும் 20-25 படி டேச்சாக பரிமாறி அதில் கண்ணீர் பிணைஞ்சி அரிசி போட்டு காய்கறி பண்ணி அதை சமையலாக உருவாக்கி ஒரு பிரசாதமாக உருவாக்க எவ்வளவு பணிகள் நடைபெறும்னு பார்த்துக்கங்க. அதில் நடைபெறக்கூடிய பணிகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, குறிப்பாக இந்த இளைஞர்களின் பணியானது மிக 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 சிறப்பானது. இரவு முழுவதும் கண் விழித்து அவர்கள் செய்யக்கூடிய இந்த அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய இந்த குருபூசை விழாவில் அரிசி சாதம் அணிந்து கண்ணீராக இருக்கட்டும், நீர் கோர்ந்து கொண்டு வந்து சரதாக இருக்கட்டும், காய்கறி வெட்டி பரிமாறி அதை அவங்கள்ட்ட சேர்க்கிறதா இருக்கட்டும், சமையெல்லாம் முடிந்து அந்த பிரசாதம் பரிமாறக்கூடிய வேலைகளையும் அன்னதானமாக நடைபெறக்கூடிய வேலைகளையும் இவங்களுடைய பணி, இளைஞர்களின் பணி மிக மிக சிறப்பானது. ஒரே ஓட்டமும் நடையும் தான். இரவெல்லாம் கண்மணித்தாலும் அயராது பாடுபட்டு அந்த ஒரு நாள் பூஜையை மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடிய பங்கு இன்றைய தலைமுறையின் இளைய தலைமுறையில் மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய பங்காக தான் இருக்குது. இதற்கு உடன்படக்கூடியதாக, அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடியதாகவும், அவங்களை கலைப்படியாமல் செய்கிறதும் நிர்வாகத்தோட பங்காகவும் சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இந்த மாபெரும் அன்னதானத்தில்
வழக்கமாக உள்ள சாம்பார், ரசம், அன்னதான சாப்பாடு அப்படின்னு இருந்தாலுமே இந்த அன்னதானத்திலேயே பார்த்தீங்கன்னா காணப்பயிர் பிரசாதமாக அதுவும் சமைச்சு பரிமாறுறாங்க. இது எதற்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், கோயிலுக்குள்ள உள்ள பரிவார தெய்வங்கள் ஆனக்கார சுவாமி, தலமலை வீரன், கருப்பசாமி சொல்லியிருந்தோம் இல்லையா. அதில் இந்த யானக்கார சுவாமி அப்படின்ற தெய்வ வழிபாட்டில் இந்த காணப்பயிர் பிரசாதமாக படையல் வச்சு அவங்கள வழிபடுறதா ஒரு ஐதீகம் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அதோட வழிபாட்டோட சிறப்பாக அந்த காரம பேர் ஒவ்வொரு பரிமாறக்கூடிய இலைகளிலையும் பரிமாறி இந்த அன்னதான திட்டமானது பரிபூரணமாக ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக பகிர்ந்தளிக்கப்படுறத அள்ள குறையாமல் அந்த அரிசி பொங்கும் புதுப்புணல் போல் பொங்கி பிரசாதமாக அனைத்து மக்களுக்கும் சந்தோஷமாக முழுமையாக பூர்த்தி செய்யப்படுகிறது அப்படின்றது தான் இந்த விழாவோட மேலும் தனிச்சிறப்பு. இந்த மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியானது முகவூர் தெற்குத்தெரு இந்தநாடார் உறவின்முறைக்கு பாத்தியப்பட்ட வனப்பேட்சியம் கோயிலில் அந்த நிர்வாகஸ்தர்களால் நடத்தப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் இருந்தால் ஒரு 10 சமையல்காரங்க, சமையல் மாஸ்டர்கள் இருப்பாங்க. அத்தனை சமையல் மாஸ்டர்களும் ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சியை முழுமையாக்கி தர்றாங்க. அவங்களோட பணி, அர்ப்பணிப்பு, சமையல், காய்கறி, பிரசாதம் அப்படின்னு எல்லா விதமான இதுவும் ஏற்பாடு பண்ணி தர்றாங்க. இதில் இளைஞர்களும் உறக்கமில்லாமல் அவங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ஊர் பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சி ஊருக்குள்ளே நடக்குது அப்படின்னாலே ரொம்ப பெரிய ஏற்பாடு நடக்கும். ஒரு மாதம் பிளான் பண்ணுறது, 2 மாதமாக வேலை செய்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட அளப்பறைகள் வச்சுருப்போம். ஆனாலும் இது வனத்தில் நடக்கக்கூடிய வனப்பூசை அப்படின்னா இங்கே பொருளை கொண்டு வந்து சேர்க்கறது, வழிபாடு பண்ணுறது, அடிப்படை வசதிகள், பொருள் செலவு, எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிற முகவூர் தெற்குத்தெரு இந்தநாடார் உறவின்முறைக்கும் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய 10-15 சமையல் மாஸ்டர்கள் சேர்ந்து அவங்க எல்லாம் ஒன்று போல வருகை தந்து அவங்களோட ஒரு அர்ப்பணிப்பு, ஒத்துழைப்போட இந்த பிரசாத அன்னதான விழாவானது சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இரவு முழுவதும் அர்ப்பணிப்போடு தன் ஆர்வத்தோடு பணி செய்யக்கூடிய இளைஞர்கள், முகவுரை சார்ந்த மகமைதாரர்கள், தலைக்கட்டு வரியை சார்ந்தவங்க, அதுபோக அவங்க சம்மந்தப்பட்ட வழியில் உள்ளவங்க, பெரியவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நாள் இரவு தங்கியிருந்து அம்மனுக்கு வழிபாடு செய்கிறாங்க. அப்போ இதோட செயல்பாடானது மிக மிக கடினமானது, சிரமமானது. இதை 3 வருடத்துக்கு ஒரு முறை சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய நமது தெற்குத்தெரு இந்தநாடார் உறவின்முறை மகமை கமிட்டிக்கும் இளைஞர்களுக்கும் சமையல் செய்யக்கூடிய ஒவ்வொரு சமையல்காரர் நண்பர்கள், ஒரு ஊர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10-15 சமையல் மாஸ்டர் இருப்பாங்க. அந்த சமையல் மாஸ்டர் முழுமையாக ஒன்று திறந்து ஒரே புள்ளியாக கூடி அன்னதானத்தை சிறப்பாக வழிநடத்தி செய்யக்கூடிய சமையல் மாஸ்டர்கள் அனைவர்களுக்கும், கண்விழித்து இரவு பகலாக சேவை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கும், அனைத்து சமுதாய பெரியவர்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களின் பணியானது ஒவ்வொரு வருகின்ற 3 ஆண்டுகளுக்கு ஒரு நடக்கக்கூடிய இந்த சிறப்பான வழிபாடானது மேலும் மேலும் வளர்ச்சி அடையவும், தொடர்ந்து சிறப்பாக வழிபடவும், இந்த வனப்பேட்சியம்மன் அருளை பெறவும், மக்கள்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் ஆயுள்வளோடும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திட செய்ய அம்பாளின் அருள் பெற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.